गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபு, வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு மனுஷனாக பிறந்து ஒரு பிராமணனாக பிறந்து யாச்சக ரூபத்துல மகாபலி கிட்ட யாச்சகம் வாங்கி சம்மிதானி பதாமமா அப்படின்னு சொன்னது போல இந்த கால்கள்னால 3 அடி பூமி வேணும்னு கேட்டபோது, லோகானாம் ஏகமீஸ்வரம், இந்த உலகத்துக்கெல்லாம் நான் அதிபதி, நீ எதுக்கு ஏதாலும் நான் கொடுக்குறேன், அல்பமா கேட்கிறீர்களே அப்படின்னு எவன் இந்த உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனோ அவனை பார்த்தே சொல்றாராம் பகவான் இதெல்லாம் நோட்டட் பாயிண்ட்னு நோட் பண்ணி வச்சுன்னு இருக்கார். பின்னாடி இப்போ இந்த பயல்கிட்ட கேட்கணும் அப்படின்னு, யார் முன்னாடி லோகானாம் ஏகமீஸ்வரன் நீ சொல்ற அப்படின்னு அதை நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காராம் பிரபு. அந்த காலம் இப்ப பிரபுவுக்கு வந்ததுனால மேல பகவான் 2 அடினால இந்த சத்தியலோக பரியந்தம் அளந்துட்டு இந்த பருணபாசத்தினால கட்டி இருக்கிற மகாபலியை பார்த்து அதற்றார் 3வது அடிக்கு எங்கடா இடம் அப்படின்னு. இப்படி அதட்டின உடனே யாருக்காக இருந்தாலும் வருத்தமா இருக்கும், கோபம் வரும். இப்படி தானம் பண்ணியிருக்கேனே எனக்கு அனுகிரகம் பண்ணாதபடிக்கு இப்படி அதற்ற இல்லைன்னு தானே நினைப்பான். ஆனா மகாபலி 1% கூட கோபம் வராதபடிக்கு என் பிரபு எது சொன்னாலும் சரி, எது செஞ்சாலும் சரின்னு அந்த மனப்பான்மையோட நான் பண்ணது சரி, நான் பண்ணது சரியா இருக்கும் பட்சத்தில் எனக்கு நல்லது நடக்கும், நான் நேர்மையா இருந்ததுனால நேர்மை நடக்கும் அப்படின்னு அப்படி ஒரு திருடமா அந்த மகாபலிக்கு தன்னுடைய பண்ணின காரியத்திலையும் அந்த தர்மத்திலையும், அதனால பயப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. அப்படி இருக்கிற மகாபலி பயப்படாதபடிக்கு மேல பகவானை பார்த்து பேசுறார் மகாபலி. பிரபோ, நீங்கள் எது செஞ்சாலும் சரி, நீங்க தேவதா பட்சமாக இருந்து கொண்டு இப்ப என்கிட்டேந்து எத்தனை சொத்தையும் பிடிங்கி தேவர்களுக்கு கொடுக்குறேன்னு அதுதான் சரி. நீங்க எது பண்ணினாலும் சரி, நீங்க பண்றதுல செய்யறதுல நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். என்கிட்ட இருந்து பூமியை முழுக்க பிடிங்கின்றாலும் சரிதான், என் சம்பதை முழுக்க நீங்க எடுத்துட்டாலும் சரிதான், சம்பதெல்லாம் எடுத்துட்டு இப்ப என்ன சிக்ஷிச்சாலும் சரிதான். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருது. எப்பேற்பட்ட பிரபு நீங்கள், உங்ககிட்ட போய் லோகானாம் ஏகமீஸ்வரன் நான் சொல்றது தப்பு தானே? ஏதோ என்னுடைய அகம்பாவம், நீர் அப்படி ஒரு பிராமணரை பார்த்து சொல்றதே தப்பு. ஆனா அந்த பிராமண ரூபத்துல நீர் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தாவது நான் உமக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டிருக்கணும். அப்பயும் நான் அகம்பாவத்தோட இருந்ததுனால இந்த அகம்பாவத்தை போக்குறதுக்காக தான் நீங்க பண்றது எனக்கு தெரியும். நீர் எது பண்ணாலும் சரி, ஒரு கால் நீர் எனக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தண்டனை கொடுத்து என் தலையை அறுத்து கீழே தள்ளினாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா நீங்க பண்ணினாலே சரியாதான் இருக்கும் அப்படின்னு பேசுறாராம் மகாபலி அந்த வாமனமூர்த்தியை பார்த்து. இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு 3வது அடிக்கு இடம் இல்லைன்னு நான் தானே சொல்லணும். 3வது படிக்கு இடம் எங்கன்னு நீங்களே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. 3வது அடிக்கு இடம் இருக்கு அப்படின்னு மகாபலி சொல்றாராம். இப்படி சொல்லும்போது எந்த திருவடி, எப்பேற்பட்ட திருவடி, எந்த திருவடி எல்லாம் தேவர்களும் தேடின்னு இருக்காளோ, பிரம்மாதி தேவர்கள் தேடின்னு இருக்காளோ, எப்பேற்பட்ட திருவடிய மகான்கள்லாம் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லோரையும் தியாகம் பண்ணிட்டு ஜென்ம ஜென்மமா அந்த திருவடி வேணும்னு தியானம் பண்றான்னு நழங்கோல எந்த திருவடியோட நிழல் தெரியலையோ, எந்த திருவடியோட கிருப வேணும்னு பாகவதாலாம் ஆசிரியிச்சுட்டு இருக்காளோ, எந்த திருவடிய வேதமே தேடுறதோ, எந்த திருவடிய உபனிஷத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதோ, எந்த திருவடிக்கு அர்ச்சனம் வரணும்ன்றதுக்காக தாமரை பூவெல்லாம் கையில வச்சுன்னு மகாலட்சுமி தேடின்னு இருக்காளோ, அப்படி மகாலட்சுமியே தேடக்கூடிய அந்த திவ்யமான திருவடியை எடுத்து என் தலையில வச்சு இந்த சரீரத்தோட சர்வஸ்வமும் நீங்க எடுத்துக்கோங்க 3வது திருவடியாக அப்படின்னு ஆத்மார்ப்பணம் பண்றானா மகாபலி. பரிபூர்ண மனசோட என் தலையில வச்சு இது 3வது அடியாக நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் மகாபலி. இப்படி சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்த்தா தானே என் சொத்தெல்லாம் பிடுங்கி என்ன இப்படி ஆண்டியாக இப்படி பிச்சைக்கார மாதிரி ஆக்கிட்டேன்னு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தோணும். ஆனா சூக்ஷம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க எதுக்கு என்கிட்டேருந்து சம்பதை பிடிங்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அகம்பாவத்தை போக்குறதுக்கு தான். உங்களுடைய பக்தனாக நான் இருக்கும்போது இந்த அகம்பாவம் உங்களை அடையறதுக்கு இது தடையா இருக்கும்போது இந்த பக்தனை நாம எடுத்துக்கணும்னு நீங்களே தீர்மானம் பண்ணி எங்கிட்ட இருக்கிற எத்தனை சொத்தையும் அபகரிச்சு என்னுடைய சத்ருக்கு கொடுத்துட்டேன். அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட நீங்க என்ன அழிச்சுக்கிறதுக்காக என் திமிரை போக்கி என் சம்பதை பிடுங்கி கொடுத்தேன். அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உங்களுக்கு வாஸ்தவமா பார்க்க போனா என்கிட்ட தான் பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு மகாபலி சொல்றார் பக்தியுடன். இப்ப மேல சொன்ன உடனே நீங்க திருவடியை வச்சு என்ன நீங்க பாதாள லோகத்தை அனுப்பினாலும் சரி,
இல்லையா நீங்க வந்து திரும்பவும் ராஜ்யம் கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்க வருண பாசத்தினால கட்டினாலும் சரி, இல்ல தேவர்களை கூப்பிட்டு என்ன சம்ஹாரம் பண்ண சொன்னாலும் சரி, எது பண்ணினாலும் நீங்க என்னுடைய ஹிதத்துக்கு தான் பண்றேன்னு நான் நம்புறேன். அதனால எனக்கு வருத்தமே கிடையாது. நீங்க எது பண்ணினாலும் எனக்கு வருத்தமே கிடையாது. அதுக்கும் மேல உங்களை வந்து அடையணும்னா ஏதோ சாதாரணமா வந்து அடைஞ்சோன்னா உங்களோட அருமையே தெரியாது. என்னுடைய பிதாமகரா இருக்கக்கூடிய பிரகலாத சுவாமி எப்படி வந்து அடைந்தார்? அத்தனை பேரும் வந்து உங்களை வந்து பஜிக்க கூடாதுன்னு சொல்லும் போது தான் தனியா இருந்து அத்தனை கஷ்டத்தையும் உங்களுடைய கிருபத்தினால தாண்டி, அந்த கிருபையினால தாண்டி அவருக்காகவே நீங்க நரசிம்மாவதாரம் எடுத்துன்னு வந்து என்னுடைய பிதாமகரா இருக்கக்கூடிய பிரகலாத சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணேலே. அதனால இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சர்வஸ்வமும் தியாகம் பண்ணி உம்மை வந்து அடையும் போதுதான் உங்களை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். சும்மா ஏதோ சர்வசாதாரணம் வந்து பகவான் வந்து குதிச்சுட்டார்னா அவரோட அருமையே தெரியாது. அதனாலதான் பகவான் தன்னை வந்து அடையணும்னா இந்த பிரபஞ்சத்துல அது ஒரு இருக்கிறதுலே பெரிய பிக் டாஸ்கா வச்சிருக்கார். அதுதான் உலகத்துல பெரிய விஷயமாக வச்சிருக்காரு. இத்தனைத்தையும் தியாகம் பண்ணணும், அதை தியாகம் பண்ணணும், இத்தனை உடம்ப வருத்தணும், அதை பண்ணணும்னு அப்படி பெரிய விஷயமா வச்சிருக்கார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்பதான் அதனுடைய அருமை தெரியும். அப்படின்னா அருமை தெரியாதபடிக்கு இப்படியே சர்வ சுலபமாக ஒரு 100 கோடி ரூபாய் வந்துருதுன்னா அப்புறம் தாட் போட்டு அந்த செலவு பண்ணிட மாட்டோமோ? கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு திண்டாடிட்டு சேர்க்கிற பணத்தினுடைய அருமை தானே தெரியும். அதனால கஷ்டப்பட்டு உன்னை பார்க்கும்போது தான், அதுக்கப்புறம் உன்னை வந்து அடையும் போது தான் உன்னுடைய அருமை தெரியும்ன்றதுனால என்னுடைய சர்வ சொத்தையும் நீ பிடிங்கிட்ட. எப்படி எங்க பிதாமகர் வந்து அப்படி எல்லாத்தையும் இது பண்ணும்போது உன்னை திருவடியை பிடிச்சிருந்தாரோ, அப்ப அவருக்காக பிரத்யேகமாக நீ ஒரு அவதாரம் எடுத்துன்னு வந்தியே, அந்த மாதிரி எனக்கு காண்பிக்கிறதுக்காக நீ இப்ப அவதாரம் எடுத்துன்னு வந்து எங்கிட்ட இருக்கிற அத்தனை அகம்பாவத்தையும் போக்குறதுக்காக எல்லா சம்பத்தையும் எடுத்துட்ட. இதனால எனக்கு எந்த 1% கூட வருத்தம் கிடையாதுன்னு சமநிலையில பேசுறானா மகாபலி, ஒரு அசுரனா இருந்து கொண்டு. தனியும் சொல்லிட்டு, பிரபு என் மேல உங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி, அதனால எங்கிட்டேந்து இருக்கிற அத்தனையும் புடுங்கிண்டு இப்போ உம்முடைய பக்தனா என்ன ஆக்கின்ட்டேன். இனிமே கொண்டு எனக்கு இந்த அகம்பாவமே வராது. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குன்னு அகம்பாவம் படுறதுக்கு? நாமாவசேஷித மகாபலி வைபவாயான்னு சொல்ல போல எங்க அப்பா என் காதுல மகாபலி அப்படின்னு பேர் வச்சாரோனோ அந்த பேர் தான் பாக்கி இருக்கு. பாக்கி எல்லாம் உங்க சொத்தா எடுத்து இப்போ நானும் உங்க சொத்தா ஆயிட்டேன். உங்க சொத்தா ஆனதுனால எனக்கு அகம்பாவம் இருக்க போறது இல்லை. இந்த மாதிரி என்ன வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டதுனாலதான் இத்தனையும் தெரிஞ்சுட்டேன். அது எனக்கு தான் தெரியும், எல்லோருக்கும் தெரியாது அப்படின்னு அற்புதமாக மகாபலி பேசுறாரு பகவானை பார்த்து. இப்படி மகாபலி சொன்னதெல்லாம் உயர்ந்த பக்தி லட்சணம். இந்த ஒரு நிலையில சொல்ல முடியுமா? நம்ம வந்து தபஸ் பண்றோம், பகவான் வந்து பிரத்யக்ஷம் மாறாருன்னா பகவான் 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 உருகுவோம். அதே மாதிரி நீ வந்து பெரிய காரியம் உலகத்துல பகவான் தான் வந்திருக்காரு, உங்ககிட்டேருந்து சொத்து புடுங்கிட்டு சத்ருக்கு கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுட்டு நீ தானம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தானம் பண்ணின நம்பல வருண பாசத்தினால கட்டி இன்னொரு அடி எங்கடான்னு இப்படி அதட்டிண்டு அந்த இன்னொரு அடியால வச்சு தன்னை பாதாளத்துக்கும் தள்ள போறார், தன் உயிரும் போக போறது, நரகத்துக்கும் போறோம்னு இப்படி ஒரு நிலையில எந்த பக்தனாவது ஸ்தோத்திரம் பண்ணுவானா? அதுக்கும் மேல தோணும், இத்தனையும் தியாகம் பண்ணி என்ன பிரயோஜனம், கடைசியா பாரு நரகத்துல போய் அனுபவிக்கிறோம்னு இப்படி ஒரு எண்ணம் வருமா? இந்த எண்ணத்தையும் தாண்டி உத்தம பக்தி லட்சணம் என்னன்னா, பாத்தேவா பாத்தாலே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யன்னு சொன்னது போல என்னை பாதாளத்துல வச்சாலும் சரி, இல்ல லோகானாம் அதிபத்தின்னு லோக அதிபதியா வச்சாலும் சரி, பிரபோ உன்னுடைய திருவடியை நான் மடக்கவே மாட்டேன், உண்மையில இருக்கிற பக்தி ஒரு பொழுதும் போகாது அப்படின்னு உயர்ந்த பக்தி லட்சணம். இந்த உயர்ந்த பக்தி லட்சணம் சாதாரணமா வந்துருமா? பிரகலாத சுவாமியோட பேரனால இப்படி ஒரு பக்தி லட்சணம். நீ எனக்கு எது பண்ணினாலும் எனக்கு ஹிதம் தான், அதனால நான் எதுக்கும் வருத்தப்பட போறது இல்லை, உன்னுடைய உத்தம பக்தனாக என்ன ஆக்கிறதுக்காக தான் என்கிட்டேருந்து இத்தனையும் பண்ணி இப்ப மேல நீ என்ன நரகத்துக்கு அமிச்சாலும் பரவாயில்ல, அமிச்சாலும் கூட ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நான் அனுப்புறேன், அவ்வளவுதானே தவிர நான் வந்து நீ என்ன நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, நீ என்னை அமிச்சிட்டேன்னு நான் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அது வந்து சொல்லிடலாம். மனஸ்பூர்த்தியா சொல்றதுன்றது அது ஒரு உத்தம பக்தி லட்சணம், அது ஒரு மனோபக்குவம். அப்படி உண்மையாவே மகாபலி மனஸ்பூர்த்தியாக பகவானை பார்த்து சொல்ற. இப்படி இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல பிரகலாத சுவாமி வராராம். இத்தனை நேரம் வந்து மகாபலி தானம் கொடுக்குறான், பகவான் வாங்கிக்கிறான்னு அவருக்கு இஷ்டமே இல்லையா. யார் சொத்து யாருக்கு கொடுக்கறது? அந்த பக்கம் பிரகலாத சுவாமிக்கு இருக்கு, அவனுடைய தான் இல்லாதுன்னு. ஆனா மகாபலிக்கு இன்னும் கொஞ்சம் அந்த திமிரு இருக்கிறதுனால இவன் கொடுக்கறான்னு இஷ்டம் இல்லையா பிரகலாத சுவாமிக்கு. இப்ப கொடுக்கறதுக்கு வழி இல்லாதபடிக்கு பகவானால வருணபாசத்தினால கட்டி இருக்கான்னு உடனே இப்ப வராராம் பிரகலாத சுவாமி பகவானை பார்க்கணும்னு.
பிரகலாதன் பிரகலாதன் நம்மளுக்கு சொல்லும்போது 5-6 வயசுல பிரகலாத சுவாமி இப்படி மாலை எடுத்துன்னு போய் நரசிம்ம சுவாமியோட கழுத்துல போட்டு அப்படி 42 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ணதான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். இங்க பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கும் போது அப்படியே மஞ்ச பட்டாடையை கட்டி கொண்டு ஆஜானு பாகுவாக நீண்ட கண்களோட அப்படி அழகா அப்படி தேஜஸ்வியா விஷ்ணு பக்தனாக இந்த மகாபலியோட தாத்தாவனும் அப்படி கம்பீர புருஷனாக பிரகலாத சுவாமி வரார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். எப்ப பிரகலாத சுவாமியை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதையை சொல்லி பூஜை பண்ணுவாரா மகாபலி. இன்னும் அருமை தெரிஞ்சு வரணும். இப்ப வருண பாசத்தினால பகவானால கட்டி போட்டிருக்கிறதுனால தலையாலேயே அப்படி நமஸ்காரம் பண்றாராம் மகாபலி. அதுக்கும் மேல வெக்கமா இருக்கான். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு நிற்கிறார். என்ன தப்புன்னா பகவான் முன்னாடி திமிரா இருந்துட்டமே, அந்த தப்பு நம்மள்ட்ட இருக்கணும். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நாம நிற்கும் போது எப்படி நம்ம தாத்தா இருந்தா, நம்ம தாத்தாவுடைய பக்தி பார்க்கும்போது இதெல்லாம் என்ன, இப்ப ஏற்பட்ட பகவான்கிட்ட போய் நான் ஈஸ்வரன் சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு இப்படி திமிரா பேசிட்டமேன்னு அதோடைய கஷ்டத்தினால தலையை குனிஞ்சுட்டு அப்படியே கட்டப்பட்ட நிலையிலேயே பிரகலாத சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றார். உடனே பிரகலாத சுவாமி மகாபலியை பார்த்தார். இங்க என்ன நடக்கிறதுன்னா வாமனமூர்த்தி தான் சாதாரணமாக ஆகி அளந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசனத்தை போட்டுன்னு உட்காண்டிருக்காராம் கம்பீரமாக விஷ்ணு பார்ஷதோட சேர்ந்துண்டு. அப்படி வாமனமூர்த்தியை பார்த்து பிரசன்னமானார் பிரகலாத சுவாமி. நேரா பகவானுடைய திருவடியில விழற. இதுதானே தகும், உமக்கு போய் இவன் கொடுக்கறதா, யாருக்கு யாரு கொடுக்கறது, இதுதான் தகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னமா இருக்கக்கூடிய அந்த பிரபுவை பார்த்து பிரகலாத சுவாமி பேசுறார். மேல பிரகலாத சுவாமி அந்த வாமனமூர்த்தியை பார்த்து, நீங்க தானே நல்ல காலம் வரும்போது இந்த உலகத்தை ஆளுவது போல அந்த மகாபலியை கொடுத்து இப்படி தான் சௌக்கியமா எல்லாத்தையும் ஆண்டுட்டு வந்தானோ, இப்படி காலஸ்வரூபியாக இருந்து நீங்க நல்லது கொடுத்த உங்களுக்கு கெட்டது கொடுக்கறதுக்கு உரிமை இல்லையா? இப்படி நாம எல்லோரும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வருத்தமே வராது. காலஸ்வரூபியா பகவான் இருக்காருன்னு தானே சொல்றது. அந்த காலம் தானே நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் கொடுக்கறதுன்னு நாம நினைக்கிறோம். நல்ல காலம் வரட்டும் கெட்ட காலம் வரட்டும்னு. எப்போ பகவான் நல்ல காலஸ்வரூபியா இருந்து கொண்டு நல்ல காலத்தை கொடுத்தாரோ அதே காலஸ்வரூபியா பகவான் இருந்து கெட்ட காலத்தையும் கொடுக்க தான் போறார். இது பகவானுடைய சங்கல்பமா இருக்கிறதுனால நல்லதையும் கெட்டதையும் நீ என்னைக்கு சமமா எடுத்துக்கிற போற அப்படின்னு நம்மளை செக் பண்றதுக்காக தான் நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் மாத்தி மாத்தி வருது, கஷ்டம் சுகம் மாத்தி மாத்தி வருது. இதை நம்ம பக்குவம் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லதும் நம்மளுக்கு ஒண்ணுதான், சுகமும் ஒண்ணுதான், கஷ்டமும் ஒண்ணுதான், துக்கமும் ஒண்ணுதான். அப்படி நம்மளை ஆக்கிறதுக்காக தான் இந்த கஷ்டத்தையும் சுகத்தையும் மாத்தி மாத்தி கொடுக்குறார். அதனால பிரகலாத சுவாமி என்ன சொல்றாருன்னா, நல்ல காலம் வரும்போது ராஜ்யத்தை கொடுத்த உனக்கு கெட்ட காலத்துல பிடிங்கிறதுக்கு என்ன உனக்கு உரிமை கிடையாதா? தாராளமா நீ பிடிங்கிக்கலாம். அதனால நீ ஏன் பிடிங்கின்றேன்னா அகம்பாவம் இருக்கு, இந்த அகம்பாவத்தை போக்குறதுக்காக தான் நீ பிடிங்கிருக்கேன்னு நான் நம்புறேனே தவிர, அதனால நீ இப்படிலாம் பண்ணதுனால நீ பண்ணது தப்போ சரியோன்றதெல்லாம் நாங்கள் யாருமே சொல்லலை. நாங்கள் எல்லோரும் உங்களுடைய தாசர்கள். நீங்கள் எப்படி வச்சாலும் நாங்கள் சௌக்கியமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அப்படி ஒரு நல்ல புத்தி. ஏன்னா எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எங்களுடைய சுகதுக்கங்கள்லாம் உம்மை சேர்ந்தது. அதனால நீ உன்னுடைய சங்கல்பத்தினால தான் நாங்க எப்படி இருக்கோம். அதனால உன்னுடைய சத்தா நாங்க இருக்கிறதுனால எங்களை எப்படி வச்சு காப்பாற்றணும்னு அது உனக்கு தெரியும். அதனால நாங்க எதுக்கும் கவலைப்படுறதில்லைன்னு பிரகலாத சுவாமி இப்படி சொல்லி முடிச்சுட்ட. என் பேரன் பாவம் அவனை தப்பு பண்ணிட்டான், காப்பாத்துங்கன்னு சிபாதிஸ்லாம் பண்ணலையா. என்ன சொன்னார், உன்னுடைய சொத்து நாங்க எல்லோரும், அதை எப்படி வச்சுக்கணும்னு உனக்கு தெரியும், நீ பார்த்துக்கோன்றது போல அந்த பகவான் கிட்ட அதை அந்த டெசிஷனை விட்டுட்டார். இந்த மகாபலி தான் திமிராக எப்படி நான் தான் உலகத்துக்கு ஈஸ்வரன் சொன்னதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்றது போல பகவானை பார்த்து பிரகலாத சுவாமி சொல்ற. மேல மகாபலியுடைய சம்சாரமா இருக்கக்கூடிய விந்தியாவளி வரா கொஞ்சம் பயத்துடன் விந்தியாவளியும் சொல்றா. என்னன்னா, உலகத்துக்குதே நீங்க தான் அதிபத்தின்னு தெரிஞ்சும் கூட என் ஆத்துக்காரர் லோகானாம் ஏகமீஸ்வரன்னு சொன்னது தப்புதான் பிரபு. அதுக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டேல். மேல என் பர்த்தாவை காப்பாற்றணும், நீங்க தான் அதிபத்தின்னு தெரியும், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டார், நீங்க காப்பாற்றணும்னு மனசுல எண்ணத்தை வச்சுண்டு பகவான்கிட்ட விந்தியாவளியும் ஸ்தோத்திரம் பண்றா. என் பர்த்தா செய்தது தவறு, நீங்க மேல காப்பாற்றணும்னு சொல்வது போல. இத்தனை நாடகத்தையும் மேலேருந்து பிரம்மதேவன் பாக்குறார். பிரம்மதேவருக்கு தாங்க முடியலையா. அங்கேருந்து நேரா பகவான் கிட்ட நீர் முதல்ல இந்த மகாபலியை விடுவீங்க. அவன் எப்படி தானம் பண்ணினான், சர்வஸ்வமும் தன் சொத்தையும் இழக்க போறேன்னு தெரிஞ்சுட்டு அதுவும் தன் சர்வ சொத்தும் சத்ருக்கள்கிட்ட போறது. இழக்க போறேன்னா யாவனத்தை எடுத்துன்னு போனான்னா வருத்தமா இருக்காது, தன் சத்ரு எடுத்துன்னு போனான்னா இன்னும் வருத்தமா இருக்கும். தன் சத்ருவா இருக்கக்கூடிய இந்திரன் எடுத்துன்னு போறான். அந்த இந்திரபட்சமாக நீங்க இப்படி தானம் கேட்டு வாங்க போறேன்னு அத்தனையும் தெரிஞ்சுட்டு குளிர்ந்த மனசோட கொடுத்தானே, எப்பேற்பட்டனவனே நீங்க கட்டலாமா, இந்த வருண பாசத்திலேருந்து இவனை விடுவிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் சிபாரிசு பண்றாராம் பகவான் கிட்ட.
மகாபலி தான் தான் லோகானாம் ஏகமீஸ்வரன் சொல்லிட்டு சொன்னா 3 அடி நீங்க கேட்டது 3 அடி. 1 அடினால பூமியை முழுக்க நீங்க அளந்தாச்சு. திக்குகள்லாம் நீங்க ஆகாயத்தெல்லாம் உங்க சரீரத்தினால அளந்துட்டேன். இன்னொரு அடினால சத்தியலோக பரியந்தம் போய் இது முடிஞ்சிருது. 3வது அடியும் கேட்டா 3வது அடிய இந்த மகாபலியனுடைய சர்வஸ்வமும் உங்களுக்கு கொடுத்தேன்னு என் தலையில வச்சு 3வது அடியா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு 3 அடியும் கொடுத்துட்டானோ. அப்படி 3 அடியும் கொடுத்ததுனால இவன் மேல தப்பு கிடையாது, இந்த வருணபாசத்துல இருந்து நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு பிரம்மதேவன் சிபாரிசு பண்றாராம் பகவானை பார்த்து. அவர் சொல்லும் போது எப்பயுமே வினயமாக பேசுவார் பிரம்மதேவன் பகவான்கிட்ட பார்த்து. நீர் எப்பேற்பட்டவன். இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் அதட்டுவது போல இருக்கு. பகவானை பார்த்து கொஞ்சம் கோபத்துடன் பேசுவது போல இருக்கு. இந்த ஸ்லோகங்கள்லாம் அவனை விடுவிக்கணும், நீங்க இப்படி பண்ணது தப்பு அப்படின்றது போல சொல்றாராம். இப்படிதானே இருக்கணும். பெரிய போஸ்ட்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட சேர்ந்துட்டு அவன் பண்ற தப்புகள்லாம் இதால படிக்க அப்பப்ப இந்த மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது கோபத்துல செய்யும் போது இப்படி சொல்லணும். கீழே மந்திரிமார்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி பிரம்மதேவன் அழகா சொல்றாராம். இவன் அவன் கணக்கையும் தீர்த்துட்டான். அவன் தானமும் மனஸ்பூர்த்தியாக பண்ணினா. அதனால இவனை வர்ணபாசத்தினால நீங்க கட்டக்கூடாது. முதல்ல இந்த வர்ணபாசத்துல இருந்து விடுவீங்கோ. உங்களுக்கு ஊருக கணக்கு முழுக்கவும் செட்டில் பண்ணிட்டான். அவன் 3 அடிக்கு உள்ள அந்த இடத்த கொடுத்துட்டான். அதனால இந்த வர்ணபாசத்துல இருந்து முதல்ல விடுவிக்கணும் அப்படின்றது போல பிரம்மதேவன் பிரார்த்திக்கிறார் பகவான் கிட்ட. இப்படி பேசின பிரம்மதேவர்கிட்ட பகவான் மேல பேச ஆரம்பிக்கிறார். பிரம்மதேவரே, நீங்க எல்லா சொத்தையும் புடுங்கிட்டேன் நீங்க நினைக்கிறீங்களே, ஒருத்தனுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா என்னுடைய ரூல் சொல்றேன் கேளுங்கோ. அவன்கிட்ட இருக்கிற இந்த சம்பத்தை தான் முதல்ல புடுங்குவேன். ஏன்னா இந்த பணமும் சொத்தும் இருந்ததுன்னா, இந்த பேர் புகழ்லாம் இருந்ததுன்னா இதனால அகம்பாவம் தான் உண்டாகுமே தவிர என்ன குறிச்சு பஜனை பண்ணி என்கிட்ட சேரணும்ன்ற எண்ணம் வராது. அதனால அவனுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா முதல்ல அவங்ககிட்டேருந்து பணத்தை தான் புடுங்குவேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மகாபலிய இப்படி அகம்பாவியா இருக்கிறதுனால இவனை என்கிட்ட அழிச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இத்தனை சம்பத்தையும் அவன்கிட்டேருந்து வாங்கிட்டேன். இந்த மனுஷ ஜென்மான்றது எப்படி அரிதாக பிறக்கிறதுன்னு பகவானே சொல்றார். துர்லபம் மானுஷம் ஜென்மான்னு ஆதிசங்கர் பகவத் பாதாச்சாரியர் பிரகலாத சுவாமி சொல்றது ஆச்சரியம் இல்லை. வாமனமூர்த்தியே சொல்றார் இந்த இடத்துல. ஒரு மனுஷ ஜென்மான்றது எவ்வளோ இத்தனை பிறவிகளில் பிறந்து ஏதோ ஒரு புண்ணிய கர்ம விசேஷத்தினால மனுஷ ஜென்மானது வருது. அதுலயும் புருஷனா பிறந்து பகவானை பஜிக்கிறதுன்றது அது இன்னும் சுதந்திரம் ஜாஸ்தியான விஷயம். அப்படி புருஷனாகவும் பிறந்து இப்படி பகவானை பஜிக்கிறதுக்குள்ள அந்த ஜென்மாவையும் கொடுத்து இப்படி பணம் பின்னாடியும் குடும்பத்துக்கு பின்னாடியும் புகழ் பின்னாடியும் இப்படி போயிட்டு மாயையில மாட்டின்னு சுத்தும் போது எனக்கே வருத்தமா இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால அதனால இவன் உண்மையான பக்தன். இந்த பக்தனை என்கிட்ட அழிச்சிருக்கணும்ன்றதுக்காக என்னுடைய ரூல், என்னுடைய சிஸ்டம் பிரகாரம் நான் என்ன பண்ணினேன்னா முதல்ல பணத்தை பிடுங்குவேன் அவள்கிட்டேருந்து என்ன கொடுக்கணும்னா. அதனாலதான் இந்த மகாபலிட்டேருந்து நான் பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு பிரம்மதேவனுக்கு பதிலும் சொல்றால் சமாதானமும் படுத்துறாராம் பகவான். இப்படி பகவான் சொல்லிட்டு பகவான் இப்பதான் தன்னுடைய மனசை சொல்றார். இந்த மகாபலியை நான் பரீட்சை பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். என்ன பரீட்சைன்னா முதல்ல தேவதா பட்சமாக நான் வந்திருக்கேன்னு சுக்கராச்சாரி மூலியமாக தெரியப்படுத்தினேன் மகாபலிக்கு. அப்படி வரும்போதே ஒருத்தன் சுதாரிச்சுட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா வந்தது வைகுண்டவாசின்னு தெரிஞ்சுக்கொண்டு சர்வஸ்வமும் கொடுக்கறதுக்கும் தயாராயிட்டான். தயாரானதுக்கு அப்புறம் ஒரு கால் சுக்கராச்சாரி நீ கொடுக்காதன்னு இந்த மாதிரி ஏதாவது சொன்னான்னா அப்ப கொடுக்காம இருப்பானோன்னு பார்த்தேன். அந்த சுக்கராச்சாரி தனக்கு எவரனால எத்தனை அனுகிரகம் தான் சௌக்கியமா இருப்போமோ அவரு சொல்லியும் கூட நான் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், கொடுத்துதான் தீருவேன்னா அதுலயும் ஜெயிச்சுட்டான் மகாபலி. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு அப்புறம் இத்தனையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவனை தண்டிப்போன்னு பார்த்தேன். அப்பயாவது எனக்கு கோபம் வருதா அப்போன்னு பார்ப்பேன். ஏன்னா சர்வசொந்தாவும்னா தன்னுடைய சொத்து முழுக்க இழக்க போறதுன்னு தெரிஞ்சுட்டு கொடுத்தான். சத்ரு கிட்ட தன் சொத்து போக போறதுன்னு தெரிஞ்சுட்டு கொடுத்தான். சுக்கராச்சாரி குருதெடுத்தும் கொடுத்தான். இப்படி கொடுத்த இவனை இப்பேற்பட்ட இவனுக்கு நம்ம சுகத்தை கொடுக்காம திரும்பவும் வருணபாஷை கட்டும் போது இவன் கோபிச்சுக்கிறானான்னு பார்த்தேன். அப்பயும் கோபம் வரல. இப்ப நான் உன்னை மேல பாதாள லோகத்துக்கு அனுப்ப போறேன், நீ நரக்கத்துக்கு போக போறேன்னு சொல்லி இப்பயாவது எனக்கு கோபம் வருமோ என் விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக பரீட்சை பண்ணினேன். என்னுடைய பரீட்சையில 100க்கு 200 மார்க் வாங்கிட்டான் இந்த மகாபலி. இந்த மகாபலியை பரீட்சை பண்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன். ஒவ்வொரு பரீட்சையிலையும் தாண்டிண்டு என் மனசை ஜெயிச்சுட்டான் இந்த மகாபலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சொல்றாராம் பிரம்மதேவன் கிட்ட பகவான். ஏன்னா பகவானை போய் அடையணும்னா அப்படி அவ்வளோ தன்னை தூக்கி சாதாரணமா கொடுத்துருவாரா? சர்வசாதாரணமா தன்னை தூக்கி சர்வசாதாரணமா கொடுத்துட மாட்டார். ஏன்னா உலகத்திலே பெரிய விஷயம் அவர் தானே.
அவரை போய் சேரணும்னா இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெயிச்சுட்டு வரணும். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்குலாம் பகவான் கிடைக்க மாட்டாலாம் யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மெல்லாம் வந்து இப்போ தான் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கோம். நம்மளுடைய ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து 12th முடித்து டிகிரி முடித்து எம்எஸ் படிக்கிறது பிஹெச்டி பண்ணுற ரேஞ்ச். இதெல்லாம் அங்கே போகும்போது தானாக தெம்பு வந்துடும். அதெல்லாம் தாண்டறதுக்கு முதல்ல இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த பக்தியை தாண்டுவோம். நம்ம நிலையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதை தாண்டதே பெரிய பாடாக இருக்குது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருதுன்னா இத்தனை பாராயணம் பண்ணுறேனே எனக்கு கஷ்டம் வருதேன்னு தானே நம்ம சொல்கிறோம். இப்படி தானே இருக்குது நம்மளுடைய நிலைமை. அதனால் மகாபலி பற்றிலாம் இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் அது ரொம்ப பெரிய நிலை. இப்படி பகவான் சொல்லிட்டு நான் மகாபலியை பரீட்சை பண்ணுறதுக்காக தான் இத்தனையும் பண்ணினேன். இத்தனை பண்ணியாவது என்கிட்ட கோபிச்சுப்பானோன்னு பார்த்தேன். அப்படி கோபிச்சுக்காதபடிக்கு எல்லாம் பகவத் சங்கல்பம்னு இப்படி உயர்ந்த குணத்தோடு இருந்ததுனால என் மனசை ஜெயிச்சுட்டான் இந்த மகாபலி அப்படின்னு பிரம்மதேவன் கிட்ட தான் ஏன் இத்தனையும் பண்ணேன் அப்படின்றத காரணத்தை சொல்றார் பகவான். மேலும் நான் மகாபலிக்கு என்ன பண்ண போறேன் அதையும் கேளுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது இந்த மகாபலிக்கு தேவர்கள் எல்லாரும் இப்ப என்ன சௌக்கியம், இதை விட பல மடங்கு இந்த மகாபலி தன் குடும்பத்தோட சௌக்கியமா இருப்பது போல ஒரு இடத்த நான் பார்த்து வச்சிருக்கேன். அங்க மகாபலியை வைக்க போறேன். என்னதான் இருந்தாலும் இந்த வைவஸ்வத மன்வந்திரத்துல தேவதா பட்சமாக இருந்து கொண்டு வஞ்சனையாக இந்த ராஜ்யத்தை பிடுங்கினதுனால வரக்கூடிய சாவர்ணி மன்வந்திரம் 8வது மன்வந்திரத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்திரனுக்கு புரந்தரன்னு பேர். அந்த இந்திரனை அங்கேருந்து பிடுங்கி இந்த மகாபலியை தான் அந்த பதவியை பிடுங்கி மகாபலியை இந்திரனாக உட்காந்து வைக்க போறேன். அந்த இந்திரனுக்கு சகாயம் பண்ணி கொண்டு அந்த மன்வந்திரத்துல முழுக்க இருக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த மகாபலி அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட அழிச்சுக்க போறேன். அது பர்யந்தம் தேவர்களுக்கு எல்லோருக்கும் அதை விட சௌக்கியமான ஒரு ஊரை தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுன்னா இந்த அத்தல வித்தல சுத்தலம்னு சொல்றோமோன்னு 7 கீழே அதுல சுத்தலம்னு பகவான் ஒரு இடம் வச்சிருக்காராம். அந்த சுத்தல லோகத்துல வைகுண்டத்துக்கு சதிருஷமாக இருக்குமா அப்படி வச்சிருக்காராம். அது இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஸ்பெஷலா இருக்கிறவா தன் பக்தர்களை நல்லா காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு இடம் வச்சிருக்காராம். எல்லாருக்கும் அதுல உள்ள போயிட முடியாது, எல்லாரும் அதுல தங்கிட முடியாது. பகவானுடைய சங்கல்பத்தினால பகவான் ஆக்ஞையினால தான் போய் தங்க முடியும். அப்படி இந்த ஸ்வர்காத லோகம்லாம் என்ன இதுவே இப்படி இருக்குன்னா இதை விட பல மடங்கு அப்படி அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பகவான் சொல்றார். அங்க துக்கம் கிடையாது, சோகம் கிடையாது, அப்புறம் ஜர கிடையாது, அப்புறம் வியாதி கிடையாது, அப்புறம் ஒருத்தர் ஏமாத்திக்கிறதுன்றது கிடையாது. எல்லாம் சர்வசமிருத்தியா இருக்கும், யாருக்கும் உடம்புக்கே வராது. இப்படி ஒரு லோகத்தை யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு. இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு. சாகவும் மாட்டோம், நல்லவர்களாகவும் இருப்போம், துக்கமும் கிடையாது, வியாதியும் வராது. இப்படி ஒரு லோகத்துல இருந்து கொண்டு சர்வ சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறதுக்காக ஒரு லோகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு சுத்தலம்னு பேரு. அந்த சுத்தலத்துல வைகுண்டத்துக்கு சதிருஷமாக ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருக்கேன் அத்தனை சௌக்கியத்தோடு. அதுல இந்த மகாபலி இருக்க போற. அதுக்கும் மேல என்னன்னா நானும் மகாலட்சுமியும் அந்த அந்தப்புறத்துக்கு காவலாளியா இருக்க போறோம். அப்பதான் என்னுடைய கடனானது தீரும். எப்படி தானம் பண்ணினா, எப்படி நான் அவனை வருணபாசத்தோட கட்டின போது கூட என்கிட்ட 1% கூட மனசால கோபிச்சுக்காத இந்த மகாபலிக்கு அந்த சௌக்கியத்தை கொடுத்தாதான் என்னுடைய கடன் தீரும். மகாபலி நினைச்சாரோன, பிரகலாத சுவாமி நினைச்சாரோன, 2 பேரும் நினைச்சா எப்படி இருந்தாலும் என் பிரபு என்னை பார்த்துப்பார், அவருக்கு தெரியாதா என்னை எப்படி வைக்கணும்னு. அப்படி இருந்துட்டோம்னா நாம நினைக்கிறத விட பகவான் நம்மளோட அண்ணா பார்த்துப்பார். அதுதான் உத்தம பக்தி லட்சணம். அதனாலதான் இந்த பக்தர்களை பகவானை பார்த்துக்கிறார். ஆனா அந்த எண்ணத்தை வர வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கேயும் அங்கேயும் பயமா இருக்கிறதுனால அந்த ஆழ்ந்த பக்தி வரமாட்டேங்கிறது. அந்த பக்தி வந்துருத்துன்னா நீ நினைச்சதை விட பகவான் ஒன்னு வச்சுப்ப. அதனால திரிலோகாதிபதி இந்த ஸ்வர்க்கம் என்ன, இந்த ஸ்வர்க்கமே ஒன்றும் இல்லாதபடிக்கு ஒரு சுத்தல லோகத்துல ஒரு இடத்தை தயார் பண்ணி அதுல இடத்த தயார் பண்ணிடலாம். ஆனா பகவான் வருவாரோ அனவரத்தமும். பகவானே தான் சொந்தமா காவல் காக்க போற. அந்த இடத்துலலாம் தேவர்கள்லாம் உன்கிட்டயே வர முடியாது. அந்த லோகத்துல அவளால நுழையவே முடியாது. அங்க சண்டை போடுறது இந்த வேலையே கிடையாது. இல்லைன்னா அசுரர்கள் யாராவது இப்படி நீ தானம் கொடுத்துட்டேன்னு கோபிச்சுட்டு யாராவது உன் கூட சண்டை போட வரான்னா அவனானே அங்க வர முடியாது. அதனால யாராலையும் வர முடியாது. இந்த சுத்தல லோகத்துல வைகுண்ட சதிருஷமாக ஒரு அந்தப்புறத்தை கட்டி அதுல நானே காவலாளியா இருக்க போறேன் அப்படின்னு பகவான் இப்படி ஒரு அனுகிரகம் பண்றார் மகாபலிக்கு. இந்த சுத்தல லோகத்தை தேவர்களே எப்படியாவது நம்ம 1 மணி நேரம் இருக்க மாட்டோமா, நம்மளுக்கு இருக்க முடியாதா அப்படின்னு ஆசைப்படுவாளாம். அவளாலே உள்ள வர முடியாதான் அந்த லோகத்துல. அப்படி ஒரு லோகம் நம்ம பஞ்சமஸ்காரத்துல கூட பார்த்தோமே. எப்படியோ தேவர்களே வர முடியாது இந்த லோகத்துல, எப்படியோ ராவணன் உள்ள புகுந்துட்டான்.
ராவணன் உள்ள புகுந்து நான் மகாவிஷ்ணுவை தேடின்னு இருக்கேன், அந்த மகாவிஷ்ணு கூட சண்டை போடுறேன், இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வந்தேன், அதனால அப்படி இப்படின்னு தெரிஞ்சுன்னு வரான். அப்போதான் அந்த கதையெல்லாம் வருதோன்னா அதெல்லாம் விடு. இங்கே இந்த அந்தப்புறத்தை வந்து ஒரு மலை மறைச்சின்னு இருக்கு, இதை தூக்கி போடுனா அதை நகர்த்த கூட முடியல, இது எங்கள் கொள்ளு தாத்தாவுடைய அவளுடைய குண்டலன்னு இந்த கதையெல்லாம் கேட்டோமோனோ அதெல்லாம் சொல்லி அந்த சமயத்தில் பகவான் இவன் யார் இதுன்னு சொல்லி இவன் மகாபலியை வந்து ஏதாவது பண்ணிட போறானேன்னு பக்தாபிமானியாக இருக்கக்கூடிய பிரபு வந்து அவருடைய கட்டவரல்னால இந்த ராவணனை ஒரு சுன்றாராம், கால் கட்டவரல்னால. அதில் யோஜனை அயுத்தமா 10,000 யோஜனை தள்ளி போய் தவான்னு விழறான் அந்த ராவணன். யாரோ ஏதோ அடிச்சா மாதிரி இருக்கு அவனுக்கு, ஆனால் யார் அடிச்சானே தெரியல, எங்கேருந்து என்ன வந்ததுன்னு தெரியல. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கொண்டு போய் விழுந்தது போல ஒரு 10,000 யோஜனைக்கு அப்புறம் விழுந்து ஆசுவாசப்படுத்திட்டு இதெல்லாம் நம்மளால ஆகாது பலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகத்தை பக்கமே வரக்கூடாதுன்னு பயந்துட்டு ராவணனே கிளப்பிட்டான் இந்த சுதல லோகத்திலேருந்து அந்த திக்விஜயத்துக்கு வந்தபோது. அந்த மாதிரி அப்பேற்பட்ட லோகமா இந்த லோகம் தேவர்களே தான் வந்து ஒரு மணி நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுவான். அப்படி பகவான் நிர்மாணம் பண்ணி தயாரா வச்சுட்டாராம் இந்த மகாபலிக்காக. இப்படி பகவான் பரமானுகிரகம் பண்ணி மகாபலியை கட்டி கொண்டு விந்தியாவலியும் கூப்பிட்டு, நீ கேட்டியோன்னோ, நீ இப்படிலாம் பார்த்து பயப்பட்டியோன்னோ, உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினைச்சதை விட பல மடங்கு சுகமாக உனக்கு நான் இடம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அங்கே சோம்பல் கிடையாது, அப்புறம் வந்து அங்கே அவமானம் கிடையாது, துக்கம் கிடையாது, வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, ஜர கிடையாது, அப்படி ஒரு லோகம் வச்சிருக்கேம்மா, நீ போய் சௌக்கியமாக உன் குடும்பத்தோட இருன்னு விந்தியாவலியும் கூப்பிட்டு மகாபலியும் கட்டி கொண்டு, மகாபலே நீ எனக்கு எந்த கடனும் இல்லை, எல்லா கடனையும் தீர்த்துட்ட, நான் தான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் உனக்கு அனுகிரகம் பண்ண போறேன்னு சொல்லி பகவானா கொடுத்தாராம் மகாபலிக்கு. அப்படி கொடுத்து நீ மேல உன் குழந்தைகளோட சேர்ந்து கொண்டு சுத்தலோகத்துல சந்தோஷமா இரு அப்படின்னு எப்படி மனஸ்பூர்த்தியா பகவானுக்கு மகாபலி அந்த சர்வஸ்வதானம் பண்ணினாரோ அப்படி பகவான் மனஸ்பூர்த்தியாக சந்தோஷப்பட்டு தன் பக்தனை காப்பாற்றணும்னு தனக்கு சதிருஷமாக ஒரு அந்தப்புறத்தை கட்டி அப்படி ஒரு சௌக்கியத்தை தேவர்கள் எல்லாம் தேவலோகத்தை விட பல மடங்கு சௌக்கியமா இருக்கக்கூடிய ஒரு இடத்த மகாபலிக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்து அதுல உட்காந்து வச்சு தானே காவலா இருக்கார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாருது. மேலும் எல்லோரும் கறந்து பக்தாபிமானியா இருக்கக்கூடிய பக்தாபிமானி அனுகிரகம் பண்ண இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்வாவிம்சோத்யாயः ஸ்ரீசுகோ உவாச ஏவம் விப்ரகிருதோ ராஜன் பலிஹ பகவதாசுரः வித்யமானோபி அபின்னாத்மா பிரத்யாக அவிக்லவம் வச்சः பலிருவாச யத்யுத்தமஸ்லோக பவான் மமேரிதம் வச்சோவ்யலீகம் சுரவர்ய மன்யதே கரோமீருதம் தன்ன பவேத் பிரளம்பனம் பதம் த்ரிதீயம் குரு சீர்ஷ்ணிமே நிஜம் விபேமினாஹம் நிரயாத் பதச்யுதः ந பாஷபந்தாத் வியசனாத் துரத்யயாத் நைவார்த்த கிருச்ச்ராத் பவதோ விநிக்ரஹாத் அசாதுவாதாத் ப்ருஷமுத்விஜேயதா பும்சாம் ஸ்லாக்யதமம் மன்யே தண்டமர்ஹத்தமார்ப்பிதம் யம் ந மாதா பிதா ப்ராதா சுஹ்ருதச்சாதிசந்திஹ த்வம் நூனம் அசுராணாம் நஹ பாரோக்ஷ்யஹ பரமோ குருஹ யோனோ அநேகமதாந்தானாம் விப்ரம்சம் சக்ஷுராதிஷத் யஸ்மின் வைரானுபந்தேன ரூடேன விபுதேதராः பகவோ லேபிரே சித்திம் யாமுஹைகாந்தயோகினः தேனாஹம் நிக்ருஹீதோஸ்மி பவதா பூரி கர்மணா பத்தஸ்ச வாருணைஃ பாஷைஹ நாதிவ்ரீடே ந சவ்யதே பிதாமஹோ மே பவதீய சம்மதः
प्रह्लाद आविष्कृत साधुवादः भवद्विपक्षेण विचित्रवैशसं सम्प्रापितः त्वत्परमः स्वपित्रा किमात्मनानेन जहाति योऽन्ततः किं रिक्तहारैः स्वजनाख्यदस्युभिः किं जायया संसृतिहेतुभूतया मर्त्यस्य गेहैः किमुहायुषो व्ययः इत्थं स निश्चित्य पितामहो महान् अगाधबोधो भवतः पादपद्मम् ध्रुवं प्रपेदे ह्यकुतो भयं जनात् भीतः स्वपक्षक्षपणस्य सत्तमः अथाहमपि आत्मरिपोस्तवान्तिकं दैवेन नीतः प्रसभं त्याजितश्रीः इदं कृतान्तान्तिकवर्ति जीवितं यया ध्रुवं स्तब्धमतिर्न बुध्यते। श्रीशुक उवाच तस्येत्सम्भाषमाणस्य प्रह्लादो भगवत्प्रियः आजगाम कुरुश्रेष्ठा राकापतिरिवोत्थितः तमिन्द्रसेनः स्वपितामहं श्रिया विराजमानं नलिनायते क्षणम् प्रांशुं पिशङ्गाम्बरमञ्जनत्विषं प्रलम्बबाहुं सुभगं समैक्षता तस्मै बलिः वारुणपाशयन्त्रितः समर्हणं नोपजहार पूर्ववत् ननाम मूर्ध्नाश्रु विलोललोचनः सव्रीडनीचीनमुखो बभूवः स तत्र हासीनमुदीक्ष्य सत्पतिं सुनन्दनन्दाद्यनुगैः उपासितम् उपेत्य भूमौ शिरसा महामनाः ननाम मूर्ध्ना पुलकाश्रुविक्लवः प्रह्लादोवाच त्वयैव दत्तं पदमैन्द्रमूर्जितं हृतं तदेवाद्य तथैव शोभनं मन्ये महानस्य कृतो ह्यनुग्रहः विभ्रंशितो यच्छ्रिय आत्ममोहनात् यया हि विद्वानपि मुह्यते यतः तत्को विचष्टे गतिमात्मनो यथा तस्मै नमस्ते जगदीश्वराय वै नारायणाय अखिललोकसाक्षिणे। श्रीशुक उवाच तस्यानुशृण्वतो राजन् प्रह्लादस्य कृताञ्जलेः हिरण्यगर्भो भगवान् उवाच मधुसूदनं बद्धं वीक्ष्य पतिं साध्वी तत्पत्नी भयविह्वला प्राञ्जलिः प्रणतोपेन्द्रं बभाषे अवाङ्मुखी नृपा विन्ध्यावलिरुवाच क्रीडार्थम् आत्मन इदं त्रिजगत्कृतं मे स्वाम्यं तु तत्र कुधियो अपरईश कुर्युः कर्तुः प्रभोस्तव किमस्य त आवहन्ति त्यक्तह्रियः त्वदवरोपित कर्तृवादाः। ब्रह्मोवाच
भूतभावनभूतेशा देवदेव जगन्मया मुञ्चैनं हृतसर्वस्वं नायमर्हति निग्रहम् कृत्स्नाते अनेन दत्ता भूः लोकाः कर्माजिताश्च ये निवेदितं च सर्वस्वम् आत्मा विक्लवया धिया यत्पादयोः अषठधीः सलिलं प्रदाय दूर्वाङ्कुरैरपि विधाय सतीं सपर्याम् अप्युत्तमा गतिमसो भजते त्रिलोकीं दाश्वानविक्लवमनाः कथम् आर्तिमृच्छेत्। श्रीभगवानुवाच ब्रह्मन् यमनुगृह्णामि तद्विशो विधुनोम्यहम् यन्मदः पुरुषस्तब्धः लोकं मां चावमन्यते यदा कदाचित् जीवात्मा संसरन् निजकर्मभिः नानायोनिषु अनीशोऽयं पौरुषीं गतिमाव्रजेत् जन्मकर्मवयोरूप विद्यैश्वर्यधनादिभिः यद्यस्य न भवेत् स्तम्भः तत्रायं मदनुग्रहः मानस्तम्भनिमित्तानां जन्मादीनां समन्ततः सर्वश्रेयः प्रतीपानां हन्त मुह्येन्न मत्परः एष दानवदैत्यानाम् अग्रणीः कीर्तिवर्धनः अजोषीत् अजयां मायां सीदन्नपि न मुह्यति क्षीणरिक्थः च्युतः स्थानात् क्षिप्तो बद्धश्च शत्रुभिः ज्ञातिभिश्च परित्यक्तः यातनाम् अनुयापितः गुरुणा भर्त्सितः शप्तः जहौ सत्यं न सुव्रतः छलैरुक्तो मया धर्मो नायं त्यजति सत्यवाक् एष मे प्रापितस्थानं दुष्प्रापममरैरपि सावर्णेः अन्तरस्यायं भवितेन्द्रो मदाश्रयः तावत् सुतलमध्यास्तां विश्वकर्म विनिर्मितं यन्नाधयो व्याधयश्च क्लमस्तन्द्रापराभवः नोपसर्गानिवसतां सम्भवन्ति ममेक्षया इन्द्रसेन महाराज याहि भो भद्रमस्तु ते सुतलं स्वर्गिभिः प्रार्थ्यं ज्ञातिभिः परिवारितः न त्वाम् अभिभविष्यन्ति लोकेशाः किमुदा परे त्वच्छासनातिगान् दैत्यान् चक्रं मे सूदयिष्यति रक्षिष्ये सर्वतोऽहं त्वां सानुगं सपरिच्छदं सदा सन्निहितं वीरा तत्र मां द्रक्ष्यते भवान् तत्र दानवदैत्यानां संगात्ते भाव आसुरः दृष्ट्वा मदनुभावं वै सद्यः कुण्ठो विनङ्क्ष्यति
श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायामष्टमस्कन्धे वामनप्रादुर्भावे बलिवामनसंवादो नाम 22 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।